friends, welcome to Shikas cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Rava Nuggets. இத நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது செய்ய ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் pan-ஐ சூடுபடுத்தி இருக்கேன். அது கூட நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப், ரெண்டாவது கப். இது கூட நான் 5 பூண்டு பல்லு நசுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இது நீங்கள் ஒரு 10 வரமிளகாவை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். ஸ்பூன் ஆயிலு, இது கூட தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக நம்ம வெறும் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும். இப்போ நான் இது கூட நான் 1 கப்பு ரவையை சேர்த்துக்கிறேன். நான் எந்த கப்பில் தண்ணி மெஷர் பண்ணணும்னோ அதே கப்பில் தான் எடுத்துருக்க ரவையும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, இல்லைன்னா கட்டி வந்துடும். இப்போ அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நல்லா தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டான அளவு. இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ரவை நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் இதில் எதுவுமே தண்ணி ஊற்ற வேண்டாம், இது கரெக்டான பதம். இந்த டயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிங்க. இது கூட நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தூவிக்கிறேன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஆற வச்சுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இது கூட துருவி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ரவையிலையும் நம்ம உருளைக்கிழங்குலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரவையையும் உருளைக்கிழங்கையும் மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை நான் உருட்டிக்கலாம். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம இது மாதிரி உருட்டிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு மொத்தம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தேய்ச்சிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மொத்தம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு கத்தியை வச்சு நான் இது கட் பண்ணுறேன். உங்களுக்கு நீளமாக வேணுன்னா கூட நீங்கள் நீளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எட்ஜஸை நல்லா இது மாதிரி தட்டி விட்டுக்குங்க. ஏன்னா ஹோல் எதுவும் உள்ளே இருக்கக்கூடாது, இல்லை உள்ளே ஆயில் போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயும் கொஞ்சம் லாங்காகவும் வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்று இது போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான சூட்லேயே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்பவும் நம்ம வேக வைக்கணும் தேவை கிடையாது, ஏன்னா எல்லாமே வெந்த பொருள் தான். ஜஸ்ட் மேலே அது கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடுற ரெசிபி. நீங்கள் ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஷிகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த டயத்தில் இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், பொன்னீரம் வந்துடுச்சு. இது கரெக்டான பதம். இந்த டயத்தில் நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, சவுண்டு நல்லா கேட்குது. இதே மாதிரி மீதி இருக்கிறதே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரவா நக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மேலே ரொம்பவும் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்குது. இது இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Eat healthy and stay healthy. Thank you.